الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد வினித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, இன்று சில விஷயங்களை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பாடத்திற்கு அப்பாற்பட்டு நம் அனைவருக்கும் தெரியும், இன்று அதிகமான பள்ளிவாசல்களில் ஷாபானுடைய பராத் இரவுடைய பிதத்துகள் நடந்து கொண்டிருக்கின்றன, அல்லது அதற்கு மக்கள் பெருமளவிலே கலந்து கொள்ளக்கூடிய நிலை பார்க்கின்றோம். முதல் விஷயம் என்பது வணக்க வழிபாடு என்பது, இபாதத் என்பது அல்லாஹ் எதை விரும்பினானோ, எதை கொண்டு பொருந்தி கொண்டானோ அதுதான் இபாதத், அதுதான் வணக்க வழிபாடு. நாம செய்வதோ அல்லது நமக்கு விருப்பமான விஷயங்கள் செய்வது என்பது வணக்க வழிபாடு கிடையாது. இபாதத் என்பது அல்லாஹ் எதை விரும்பினானோ, எதை பொருந்தி கொள்கின்றானோ அதுதான் இபாதத். எதை விரும்பினானோ, எதை பொருந்தி கொண்டானோ அதை தன்னுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முற்றிலுமாக அல்லாஹ் தஆலா காண்பித்து விட்டார். அவர்களும் தன்னுடைய உம்மத்தினருக்கு முழுமையான விஷயத்தை அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள், அமானிதத்தை அவர்கள் ஒப்படைத்து விட்டார்கள். ஆகையால் தான் அனைத்து அமானிதத்தை ஒப்படைத்து விட்டு ஹஜ்ஜத்துல் விதாவுடைய அந்த கடைசி பேருரையில் ஹஜ்ஜுடைய காலத்தில் எல்லா சஹாபாக்கள் முன்னால் நின்று, நான் அனைத்தையும் உங்களிடம் ஒப்படைத்து விட்டேனா என்று அவர்கள் சாட்சி கேட்க, ஒட்டுமொத்த சஹாபாக்கள் ஒருமித்த கருத்தில் அவர்கள் வார்த்தையில் கூறினார்கள், ஆம், நீங்கள் உங்களுடைய இந்த அமானிதத்தை, நபித்துவத்தை நீங்கள் ஒப்படைத்து விட்டீர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆள்காட்டி விரலை உயர்த்தி அல்லாஹும்ம ஷ்ஹத் அல்லாஹும்ம ஷ்ஹத் அல்லாஹும்ம ஷ்ஹத் என்று 3 தடவை தன்னுடைய ஆள்காட்டி விரலை உயர்த்தி அல்லாஹ் வானத்தில் பக்கம், அல்லாஹ்வே நீயே சாட்சியாக இரு. கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, அல்லாஹ் எதை விரும்பினானோ, எதை பொருந்தி கொண்டானோ அது தன்னுடைய நபிக்கு சொல்லப்பட்டது. அந்த நபியும் தன்னுடைய உம்மத்தினருக்கு முழுமையாக அதை நிறைவேற்றி விட்டார்கள் அமானிதமான முறையில். இப்பொழுது மார்க்கம் என்று பார்க்கும் பொழுது, இபாதத் வணக்க வழிபாடு அல்லது அதை ஒரு அமலை கொண்டு அல்லாஹ்விடம் நாம் கூலியை பெற முடியும் என்று ஒரு விஷயம் செய்கின்றோம் என்றால் அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு காண்பித்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதை கொண்டு நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும், அவனிடம் இருந்து கூலியை நாம் பெற முடியும். எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்து தரவில்லையோ, எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் அவர்களிடம் இருந்து கற்று அவர்கள் அமல்படுத்தவில்லையோ அது மார்க்கமாக இருக்காது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்கும் பொழுது இந்த ஷாபானுடைய சிறப்புகள் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு வைப்பார்கள். எதுவரை என்றால் நோன்பு விடாத அளவுக்கு தொடர்ச்சியாக வைப்பார்கள் இந்த மாதத்தில். ஆனால் இந்த 15 ஷாபான் என்று சொல்லக்கூடிய இதற்கு பிரத்யேகமான முறையில் இபாதத் செய்வது என்பது கிடையாது. இன்று திங்கட்கிழமை, நாளை செவ்வாய் மகரிப்பிலிருந்து குறிப்பாக 3 யாசின் ஓதக்கூடிய விஷயங்களும் இருக்கும். அதே போல இரவு முழுக்க நின்று தொடக்கூடிய நிலையும் இருக்கும். பிறகு அடுத்த நாள் நோன்பு நோக்கக்கூடியவர்களும் நாம் பார்ப்போம். இதற்கும் மார்க்கத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது. அந்த குறைகளே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சஹாபாக்கள் சின்ன சின்ன அசைவையும் அமல்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதில் மிக தெளிவாக இருந்தார்கள். அவ்வளவு ஆர்வத்தை காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதுவரை என்றால் தானம் தரும் செய்வதற்காக ஏழை எளிய சஹாபாக்களிடம் இல்லை என்றால் கண்ணீர் வடிந்த நிலையில் திரும்பி செல்வார்கள். எங்களுக்கு நாம் தானம் செய்வதற்காக நம்மிடம் இல்லையே என்று. அப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த நாள் சிறப்புக்குரிய நாளாக இருந்திருந்தால் எப்படி அவர்கள் இதை மறந்திருப்பார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபித்துவமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலம் பார்க்கும் பொழுது 23 வருடம். 23 வருடத்துல ஷாபானு கிட்டத்தட்ட 23 தடவை வந்திருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எப்பொழுதுமே இந்த நாளுக்காக, குறிப்பாக 15 ஷாபானுக்காக பிரத்யேகமாக ஒரு இபாதத்தை செய்தார்களோ அல்லது சஹாபாக்களை அழைத்து அந்த நேரத்தில் நீங்கள் பிரத்யேகமான அமல்களையும் நோன்பு வையுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தவும் இல்லை, அதை செய்யவும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு இங்கு வரக்கூடிய ஹதீஸ்கள் பார்க்கும் பொழுது அனைத்துமே இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்களும் அல்லது இந்த பராத்துடைய இரவுடைய சிறப்புகளை, லைலத்துல் கத்ருடைய சிறப்பில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன செய்யறாங்க, அதை சேர்த்து என்ன செய்கின்றார், இந்த பராத்துடைய இரவுக்கும் அதே போல சிறப்பு இருக்கின்றது. லைலத்துல் கத்ருடைய சிறப்பை போல சில ஹதீஸில் வருது, அல்லாஹ் அக்பர், அதை விட இது சிறந்தது என்று சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அன்புக்குரியவர்களே,
இமாம் இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய புத்தகம் கிதாபுல் மௌதுஆத், இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ்களுடைய என்சைக்ளோபீடியாவை அவர் தொகுத்திருக்கிறார். அந்த தொகுப்புல இந்த இந்த மாதிரி ஷாபானுடைய சிறப்புகளை பற்றி வந்திருக்கின்றது. யாரு இரவு முழுக்க தொழுவதும் பகல் முழுக்க நோன்பை நோக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய அனைத்து பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு சொர்க்கத்திலிருந்து அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த விடுதலை பரிமாணம் கொடுக்கப்படுகின்றது என்ற விஷயங்கள் வருகின்றது. ஆக இப்படிப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே என்ன, அல்லாஹ் அக்பர், சரியான ஹதீஸ்களில் வந்தது கிடையாது. வந்திருக்கக்கூடிய விஷயமே அல்ஹம்துலில்லாஹ் செய்தோம் என்றாலே போதுமானது. சில கேள்விகள் வரலாம், அதில் என்ன ஆயிட போது, நோன்பு தானே வைக்கிறாங்க, நஃபிலான இபாத் தானே தொழுகிறாங்க, அட 4 ரக்காத் தொழுகிறதுனால 4 வாட்டி சஜ்தா செய்யறதுனால உங்களுக்கு என்னங்க கேடு, அல்ல நீங்க ஏங்க இந்த மாதிரி கேள்வி கேட்கிறீங்க என்று வரலாம். இதற்கு புரிந்து கொள்வதற்காக பார்க்க வேண்டும் என்றால் நான் முன்கூட்டியே முன்னுரையாக கூறியது, அல்லாஹ் இபாதத் என்று நிர்ணயித்தது எது, அவன் எதை விரும்பினானோ எதை பொருந்தி கொள்கின்றானோ. அப்போ தாமாக ஒரு விஷயத்தை செய்துவிட்டு இது அல்லாஹ் பொருந்தி கொள்வான் என்றால் எப்படி என்றால், கடமையான விஷயங்களை விட்டு சொல்லாத விஷயத்தை செய்வது போல. நம்முடைய குழந்தைகளுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வாப்பான்னு சொல்லிட்டு கடமை அவங்களுக்கு சொல்லும் பொழுது அதை செய்யாம வேற ஏதாவது செஞ்சுட்டு வந்தா நம்ம என்ன செய்வோம், செஞ்சது நான் சொன்னது நீ செய்யாம வேற எல்லாம் செய்யறது என்ன உனக்கு, இது நான் சொல்றது செய்டான்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நமக்கு இவ்வளவு கோபம் வரும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன், அனைத்து ஆட்சி அதிகாரத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ரப்பு, அவன் ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கின்றான், இதுதான் எனக்கு விருப்பமானது, இதை தான் நீங்க செய்ய வேண்டும் என்று. ஆனால் அதை விட்டு நாம மற்ற ஏதோ நாம் விரும்பக்கூடிய விஷயங்களை செய்வது என்பது முற்றிலுமாக ஒரு தவறான ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால்தான் இமாம் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு வாட்டி ஃபஜருடைய தொழுகைக்கு உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நபர் ஃபஜருடைய தொழுது விட்டார். அதற்கு பிறகு உபரியான தொழுகை, நஃபீலான தொழுகை தொழுக ஆரம்பித்தார். நாம் அனைவர்களுக்கும் தெரியும், ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரை எந்த ஒரு நஃபீலான தொழுகையும் கிடையாது, தொழக்கூடாது, தடை செய்யப்பட்டது. ஒருவர் 2 ரக்காத் தொழுகிறார். அவரை அழைத்து கேட்கிறாங்க, ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் மூத்த தாபிஈனாக இருக்கக்கூடியவர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் ஃபஜருக்கு பிறகு எந்த ஒரு தொழுகையும் தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கின்றார்களே என்றால், அந்த நபர் என்ன சொன்னா, இதே வார்த்தை தான் நாம கேட்போம். நம்ம சொல்லும் பொழுது விதத்தான விஷயங்களை செய்யாதீங்கன்னா இதே வார்த்தை. அவர் என்ன சொன்னாரு, என்ன அல்லாஹ் தஆலா இந்த 2 ரக்காத்து நான் தொழுதேன் என்பதற்காக என்ன தண்டிப்பானா, என்ன நரகத்துல போடுவானா? 2 ரக்காத் நான் தொழுதேன் என்பதற்காக அல்லாஹ் என்னை நரகத்தில் தண்டிப்பானா என்று கேட்டார். அதில் ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன கூறினார்கள், அல்லாஹ் தஆலா நீங்கள் தொழுதீர்கள் என்பதற்காக தண்டிக்க மாட்டான், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் தொழாதீங்க என்று சொல்லி இருக்கிறாங்க, நீங்க மாறு செய்தீர்கள் என்பதற்காக அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிப்பான், தொழுதீர்கள் என்பதற்காக தண்டிக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் அதனால்தான் ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தை, புகாரி வரக்கூடிய ஹதீஸ், மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், அம்மி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யார் ஒரு அமலை செய்கின்றார்களோ அது நாம் கூறியதாக இல்லை என்றால் அது என்ன, நிராகரிக்கப்படும். எவ்வளவு அழகாக இருக்கட்டும், அது நிராகரிக்கப்படும். ஆக இந்த விஷயங்களை நினைவு கொள்ள வேண்டும். பிறகு எந்த ஒரு விஷயமும் மார்க்கத்தில் இபாதத், இந்த விஷயத்தை, இந்த ஃபார்முலாவை நினைவு கொள்ளுங்கள். கவாயிதுல் ஃபிக்ஹியாவில் வரக்கூடிய ஒரு அளவுகோல், நமக்கு ஒரு அளவுகோல், மார்க்க உலமாக்கள் எல்லா விஷயங்களையும் குர்ஆனும் ஹதீஸ்களையும் சேர்த்து நமக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறாங்க. அதற்கு கவாயிது, காயிதா என்று சொல்லுவாங்க. புரிந்து கொள்வதற்காக ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபார்முலா என்று சொல்லுவாங்க. உலமாக்கள் என்ன கூறுகிற, இபாதத்துடைய விஷயங்கள், வணக்க வழிபாடு என்று பார்க்கும் பொழுது நாம எதுவுமே செய்யக்கூடாது, எதுவரை ஆதாரம் வரவில்லையோ. இந்த அமல் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாதான் நம்ம செய்யணும், இல்லைன்னா நம்ம செய்யக்கூடாது. தடை இபாதத்துல நமக்கு ஆதாரம் வந்தால்தான் நம்ம செய்ய வேண்டும், இல்லை என்றால் செய்யக்கூடாது. 4 ரக்காத் இஷாத் நம்ம தொழுகிறோம், எதற்காக தொழுகிறோம், ஆதாரம் இருக்கு. நான் 3 ரக்காத் மக்ரிபை தொழுகிறோம், ஏன், நமக்கு ஆதாரம் இருக்கு. அது சப்தமாக ஓத வேண்டும், அசருடைய தொழுகை மௌனமாக ஓத வேண்டும் என்று நாம் ஏன் இதை பிரிக்கின்றோம், அதற்கு ஆதாரம் உள்ளது. அப்போ இபாதத், வணக்க வழிபாடு, அல்லாஹ் விரும்பி இருக்கின்றான், பொருந்தி கொள்கின்றான் என்பதற்கு நமக்கு ஆதாரம், ப்ரூஃப் இருந்தால்தான் நம்ம அதை செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது. அப்படி பார்க்கும் பொழுது மீராது நபியாக இருக்கட்டும், அல்லது முஹர்ரமுடைய செய்யக்கூடிய
சடங்குகளாக இருக்கட்டும், ரஜபுடைய மாதத்தில் செய்யக்கூடிய பிதாத்துகளாக இருக்கட்டும், இந்த ஷாபானுடைய மாசத்தில் பிரத்யேகமான அமல்கள் செய்யக்கூடிய எதுவாக இருக்கு, அனைத்துமே என்ன, நமக்கு ஆதாரம் வேண்டும். ஆதாரம் அதுவும் என்ன, அங்கீகாரம் பெற்ற சஹீஹான ஆதாரம் வேண்டும். அதே போல் இரண்டாவது ஃபார்முலா, இரண்டாவது அளவுகோல் உலக விஷயத்தில் அன்புக்குரியவர்களே, உலகத்தில் நாம் பயன்படுத்தக்கூடிய, உடுத்தக்கூடிய, பயன்படுத்தக்கூடிய, உண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களும் என்ன, அனுமதிக்கப்பட்டது எதுவரை இது தடை என்பதற்கு ஆதாரம் வரவில்லை. நல்லா புரிஞ்சுக்க, ரெண்டுத்திலையும் வித்தியாசம். இபாதத்து நாம ஆதாரம் இருந்தாதான் செய்யணும், இல்லைன்னா செய்யவே கூடாது. உலக விஷயத்துல வேர்ல்ட்லி அஃபேர்ஸ் உடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நமக்கு அனைத்துமே அனுமதிக்கப்பட்டது, இது தடை என்பதற்கு ஆதாரம் வராத வரை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் தஆலா ஹலாலான விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கின்றானா, ஹராமான விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கின்றானா? குர்ஆன்ல ஹராமான விஷயங்கள், ஏன்னா அது குறைந்தது, அது குறைந்தது விஷயம், குறைந்து மற்ற விஷயங்கள் என்ன, ஹலாலா அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றன. அப்போ இந்த ரெண்டு அளவுகோல் தான். இந்த ரெண்டு அளவுகோல் வைத்து நாம் புரிந்து கொண்டோம் என்றால் இபாதத்து ஏன் நாம பிதாத்து செய்யக்கூடாது, அதனால் என்ன கேடு என்ற விஷயங்கள் நாம் புரிந்து கொள்வோம். அல்லாஹ் எது இபாதத்தாக ஆக்கியிருக்கிறான் என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆக இந்த மாதிரி இவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒரு கூட்டமாக செய்தாலும் பிறகுகளே அது என்னவா ஆகாது, அது இபாதத்தாக ஆகாது, அது ஏற்றுக்கொள்ளப்படாது. மறுமை நாள்ல அது தூக்கி விசிறிடப்படும், எதுவுமே ஏற்றுக்கொள்ளப்படாது. எவ்வளவு அழகாக செய்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம ஒரு தொழிலாளிக்கு வேலைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து விட்டு அதை செய்யுங்க என்று சொல்லிவிட்டு நம்ம செல்லும் பொழுது அதை செய்யாம வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்தார் என்றால் நம்ம என்ன செய்வோம், அவருக்கு சொன்ன விஷயம் மட்டும் செய்யுங்க என்று சொன்ன, நீ ஏதாவது வேற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து செய்த என்று என்ன செய்வோம், கோபம் தான் கொள்வோம், அல்லது சில நேரத்தில் அந்த கம்பெனியை விட்டு தூக்கிடுவோம். நமக்கு இவ்வளவு கோபம் வரும் பொழுது படைத்த ரப்புல் ஆலமீன் அவன் மார்க்கம் என்று நிர்ணயித்திருக்கின்றான், ஒழுமைப்படுத்தி விட்டான். அதற்கு மேலும் நாம் அதிக பிரச்சனைகள் செய்வது என்பது வரம்பை மீறக்கூடியதாக இருக்கின்றது. ஆக பித்அத் அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்ட ஒரு மோசமானது என்றால், பித்அத் பாவம் செய்யக்கூடியவனுக்கு பாவ மன்னிப்பு வாய்ப்பு கிடைக்கும், பெரும் பாவம் செய்யக்கூடியவனுக்கும் பாவ மன்னிப்பு கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா அவன் தவறு செய்கின்றான் என்றால் தவறு என்று இணைத்துதான் செய்கின்றான். எப்பயாவது அவனுடைய உள்ள இருக்கக்கூடிய அவனுடைய உள்ள உறுத்தும், நான் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பு தேடணும் என்று. ஆனால் பித்அத் செய்யக்கூடியவனுக்கு இந்த உலகத்துல ஒரு தண்டனை என்ன, அவனுக்கு தௌபா செய்யக்கூடிய பாக்கியமே கிடைக்காது. ஏன்னா அவன் செய்யக்கூடியதை அவன் நன்மையாக தான் நினைத்து செய்து கொண்டே இருப்பான். அவனுக்கு எல்லாம் ஹிதாயத் கொடுக்கலன்னா இதுதான் பெரிய. அதனால்தான் சுப்ஹானல்லாஹ் பிதத்தான விஷயங்கள்ல உலமாக்கள் மிக கடுமையாக இங்கு விமர்சித்திருக்காங்க. நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே பித்அத்துகள் வந்து விடக்கூடாது. இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய கூற்று பார்க்கும் பொழுது, யாருடைய வாழ்க்கையில் பித்அத்து உருவெடுக்கின்றது அங்கு அவருடைய வாழ்க்கை ஒரு சுன்னா மடிந்துவிடும். அப்போ எந்த இடத்துல பித்அத்துகள் அதிகமா இருக்குமோ அங்கு சுன்னா இருக்காது. அதே போல எந்த இடத்தில் சுன்னா இருக்குமோ அங்கு பித்அத்துடைய நிலைகள் அங்கு ஊடுருவாக்காது, அது தன்னுடைய இருப்பிடமாக ஆக்கிக் கொள்ளாது. ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் இபாதத் செய்கின்றோம் என்றால் அது அங்கீகரிக்க வேண்டும், அது அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக அமானிதமாக சொல்லி இருக்கிறாங்க. சஹாபாக்களும் அதை அப்படியே தன்னுடைய மாணவர்களுக்கு அப்படி என்று அல்ஹம்துலில்லாஹ் நம்முடைய புத்தகத்தில் பதிவாக இருக்கின்றது. இந்த விஷயத்தை நாம் எண்ணிக்கொள்ள வேண்டும். நாம அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளையிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை கைவெளி தொழுகையும் சரி மற்ற விஷயங்களை நாம பேணுதலாக நாம செய்ய வேண்டும். பித்அத்தான விஷயங்களை நாம அதிலிருந்து நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அது மக்கள் பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கட்டும் அல்லது மக்களை அதை ஈர்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அது வழிகேடுதான். எல்லா வழிகேடும் அது நரகத்திற்குள்ள செய்யக்கூடியதான் இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பானாக, கேள்வி ஞானத்தை கொடுத்து சிந்திக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சுன்னத்தை பின்பற்றக்கூடியவர்களாகவே அல்லாஹ் நம்மை ஹயாத்தாக வைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.